என்ன யோசனை நீங்க என்ன வச்சுனீங்க? மனுஷரா பட்டாப்பூக்க கூட எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு பழைய பட்டாப்பூக்க எடுத்துக்கிட்டு சாம்பல் மூட மரத்தில் சின்ன அப்படி வந்துடுறேன். போய் சொல்லி திக்கணும்.
எப்படி சொல்லணும்? செட்டியார்கள், நாயக்கர்கள், அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த சம்பந்தம் சொல்லி தப்பிச்சு ஓடிக்கிடணும். கிளம்புமா? ஏக்க 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 எங்களை கேட்கறீங்க. நீங்க தெரியவில்லை. 12 தேசம் பெற்றவன், 12 தங்க கோல்டு மெடல் பரிசு பெற்றவன், 13வது பாட்டுமான முயற்சி என்று கோட்டை பிடிக்கப்பட்டிருக்கும் ஓடின் சோதனை பெற்றாரமே கோடித்திரை. நாங்கெல்லாம் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் சாமி தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் செஞ்சு வரலாம். கட்டமான ஆட்களை பார்க்கவில்லை. அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தம்? அவர்களும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம்? தேவகோட்டை சச்சிகார்கள், தேவகோட்டை கோட்டை கட்டபொம்மன் ஆட்களுக்கு முதலுக்கு கட்டபொம்மன் ஆட்களை கண்டவுடன் எனக்கு காட்டு கொடுத்துருமா? கண்டிப்பா கண்டிப்பா போயிருமா? என் கண்ணில் மண்ணை தூவிட்டு என்னை நம்ம 2 பேரும் பொய் சொல்ற கட்ட உண்மையை சொல்லிட்டோம். கட்டபொம்மன் சேர்றதுமா? ஏன் மாத்தியா தனியா முடிச்சாரு ஒன்னால ஒண்ணுமில்ல. சாமி தரிசனம் பண்ணி பண்ணி நாங்க தப்பிச்சு பாப்போம். சாமி வந்து வரும்போது தண்ணியில மாத்தி பாச்சாவை வச்சு வாழ அத்தனை உங்களுக்கு கட்டபொம்மன் கோட்டையில் வேலை பார்க்கும் பாண்டவருக்கு கோட்டை கணக்கப்பிள்ளை மந்திரி கட்டபொம்மன் கோட்டை மாட்டு வேலை பார்க்க பிடிவாதம் முடிவு பேச்சு அடையும். துறையை சில கேள்வி கேட்குமா? கேள்வியா? கேள்வியா? என்ன நீ என்ன கேள்வி கேள்வி ஒரு கேள்விக்கு தகுந்த பதில். கேள்வி கேள்வி பச்சை பிள்ளைக்கு
பசுமட்டை பசுமட்டை பாலுங்க வந்தாச்சு பசுமட்டை நையாச்சு போட்டிக்கு போட்டுள்ளே பசுமட்டை 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 ஆள் யார் வரா 8 அவுட் 7 மாடு 8 அவுட் எத்தனையா இந்த தமிழ்நாட்டிலே மண்ணை வந்தவன் என்ன சொன்னாங்க பச்சைப்புள்ளி பாலுங்க பச்சைப்புள்ளி பாலுங்க பசுமாட்டை குடிச்சுட்டோம் பாலை கறந்தோம் பிள்ளைகளுக்கெல்லாம் பசியா இருந்துச்சு இப்ப மாட்டு சரியா போச்சு நீ ஓட்டிட்டு போ பாலை கறந்தது இல்லாமல் மாட்டையும் சரியாக்கிட்டாங்க மாட்டே சரியாக்கிறாங்க ஏழு வருஷத்து ஏழு வருஷத்து ஏழு வருஷத்து ஏழு வருஷத்து ஏழு வருஷத்து பிட்டு போன மக்கள் இன்னும் கட்டாவில்லை தாரமணி தாரமணி வானமொழி இது வானமொழி இது வானமொழி இது பூமி நிலை இது பித்தி பாட்டிகள் வானமொழி இது பூமி நிலை இது இந்த 7 வருஷம் கட்டுப்படம் பண்ணிக்கிட்டு கேட்டாங்க இந்த சவத்துக்கு பாடப்பட்ட பண்ணாங்க இந்த வாரம்
நீ என்ன கேள்வி கேட்கிறது? என்ன கேட்டாய்? என் நாட்டில் வந்து எதை கேட்பது தெரியாது. 12 பேச முடித்தவன் 12 தான் கோல்டு மெடல் பரிசப்பட்டவன். 13 பாஞ்சாலம் பிடிச்ச கோட்டை பிடிப்பதற்கும் ஆள் சாதவன். கட்டபொம்மன் பேசினால் காண பதித்து வெல்வாறு முற்றினால் தடுக்க மதியத்தவை. இந்த உமத்தலை பாண்டியன் பேர சொன்னால் முத்திர மாதிரி பூமியில் உன்னை சந்திக்க வேண்டும். நீ வந்த விஷயம் என்ன? பாரி என்னும் பெயரால் ஒரு ரூபாய் கட்டவில்லை உடைக்கிறான். எனக்கு கீழே நீ வந்த விஷயம் என்ன? வரை ஒரு ரூபாய் கட்டிவிடா. பிள்ளை செய்திருக்கிறார். என்ன ஆடும் பிடித்தவரை ஆடுவதை ஆடுவான். படிக்க வேண்டும், இளைஞர்கள் மதிக்க வேண்டும். அதை விட்டு ஒரு காவலாளி முடிவது எங்களை பார்த்து ஏதாவது செய்தார். அதற்காகத்தான் அவருடைய முடிவை கொண்டோம். ஒரு ரூபாய் என்ன கட்டிவிட அடிமனிதர்கள் சமட்டுக்கு பாடப்பட்ட மன்னர்கள் இந்த வாழ முடியவில்லை. இந்த பூமி முடியவில்லை. யாருக்கு அழகில்லை மாறிவிட்டவை. நீ வந்தவரை சென்றவரை இந்த தாமிர உருவாக்கத்தில் ஒரு வெற்றி சுமாராக இருப்பது ஆறாயிரம் மைலுக்கு அப்பாலும் பிடிக்கக்கூடிய பிரிட்டிஷ் கதம் வாங்கியிருப்பது அரசு உருவாய் எங்கள் வட்டோடு மகாராணி இந்த இடத்தை ஆடவ பிடித்தவனே கோட்டை மங்கள மத தமிழை பற்றி பேசுகிறாயா? உலகத்தில் உமத்தை பற்றி பேசுகிறாயா? உன்னையும் சந்திக்க வேண்டவனே என்று விட்டாரு மகாராணி. முடிவாக சொல்லுகிறேன். நீ வாழ்வதை இளைஞராக காலத்திலேயா? ஒரு உரிமை ஆசை இருந்தா என்னோட செய்வார். என்னிடம் தோற்று விட்டாய். இந்த பாஞ்சாலம் கோட்டை விட்டு மாறியில் வந்தவன் இந்த உமத்தில் பங்கியன் சிறந்த வீரன். என்னிடம் அடிவிடுவது உழைக்கிறான். என் தரவில் இருக்கிறார். நீ வந்தவரை ஓடி முன்வத்தை கால பின்வைக்க மாட்டான். வீரனை சந்திக்க மாட்டான்.
கீழே 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 எடுத்துறியா? நம்ம வேறு சிலருக்கு கலைக்கு மகன் வெளியேற்ற நான் தோட்டமாக செஞ்சு அண்ணாவை சந்திக்கிறேன் ஆயா கொடுக்கணுமா தந்தையான என் கணவரை வெளிப்பட சொல்லியிருக்கிறார்கள். இதோ நான் சென்று வெளிப்படுகிறேன். என்னவென்று பாருங்கள். என்ன கடிதம் வந்திருக்கிறதா? நெல்லுக்கு நெல்லு தருகின்றாயா இல்லை
தந்தை மகனே 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 இந்த கடிதம் கண்டதும் மகனே மகனே இந்த கடிதம் கண்டதும் இந்த கடிதம் கண்டதும் நீ இங்கு வராது போனால் நமது பாஞ்சாலம் குறிச்சி நிலைக்காதடா இந்த கடிதம் கண்டதும் நீ இங்கு வராது போனால் பாஞ்சாலங்குறிச்சி நிலைக்காதடா மகளே சண்டைக்கு வந்தானே என்னோடு சண்டைக்கு வந்தானே பட்டாளங்கள் சூழ்ந்திருக்கிறதாம் கண்ணே. அண்ணவனோடு போர்புரிய இந்த பாதர்வள்ளி வரும்படி கடிதம் வந்திருக்கிறது. நாம் அந்த காவல்துறையோடு சண்டைக்கு செல்வதால் சாவதும் கிடைப்பதும் எனக்கே தெரியாது கண்ணே. எனக்கு கொள்ளி வைக்க பிள்ளை இல்லாத காரணம்தான் உயிருடன் கொள்ளி வைத்து குணமுடைத்து சகல ஈமக்காரிகளை பார்த்து சீக்கிரமாக அனுப்ப வேண்டுமாகையா
நான் யாரை பிடிச்சி விஷயத்தை புறேன் கதை புற நான் சொல்லுவேன் தெரியல. நான் பெண்ணா பிறந்து என்னத்தை கண்டேன். நான் பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம அரச குலத்துல மண்ணா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்திருந்தா சொல்லுங்க நாலு ஆம்பளையாக உள்ள விட்டு ஓட்டிருப்பாங்க. எதுல வாயில மண்ணுதான் பைக்கு கொடுத்துருப்பாங்க. ஒண்ணும் இல்லாம போற முடியும் போது நீங்க சொல்லுங்க, எனக்கு எதுல குறைச்சல்? மண்டையில குறைச்சலாம், இல்ல கொண்டையில குறைச்சலாம், இல்ல தொண்டையில குறைச்சலாம், இல்ல அது பூரா காமிக்கல நீ புடவையில குறைச்சலாம். அக்கா தங்கச்சி 6 பேர் ஒரே இடத்துலயா? நம்ம எங்க ஆத்தா பஞ்சுமுட்டி ஒரே இடத்துல புதகம் போட்டு நீங்க என்ன ஒரே இடத்துல அப்புறம் தங்கச்சி 6 பேரு வாக்கப்பட்டா ஒரு புருஷனுக்கிட்டே வாக்கப்பட்டான். என்ன அப்படி என்னமோ தெரியல. அந்த மனுஷனோட இதை பார்த்ததே, எதை பார்த்து ஈர செயலை பார்த்ததே. சரி நல்லா செய்யறாரா? இப்ப நல்ல எங்க செய்யறாரு மனுஷன்? என்ன வாரத்துக்கு வராளா ஒரு நாளைக்கு வராளா? ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சாரு மனுஷன். சரி இப்ப 6 மாச காலமா வீட்டு பக்கம் வர்றதே இல்ல. ஏன் என்னமோ தெரியல. அந்த ராமநாடு சக்கலாத்திட்ட கண்டாரு. எதை கண்டாரு மனுஷன்? சரி 70 மனுஷன் அதுலயே தலை வச்சு படுத்துக்கிறாரியா மடியிலே. நல்லா மஞ்சள் போட்டு குடிச்சிருக்கு. நான் கூட அவர் இன்னைக்கு வந்துருவாரோ நாளைக்கு வந்துருவாரோ அப்படின்னு நானும் தொடர்ந்து ஓட்ட மாணிக்கிறேன், படுத்து கிடக்குறேன். நல்ல நாய் நுழையிலையே. நாய் வந்து நக்கிறான பரவாயில்ல, நீங்க யார் வந்து நக்காம இருந்தே சரி. குழம்பு செட்டியே அவர் வருவாருங்க. ஒரு நாளைக்கு கறி குழம்பு எடுத்து வைக்கிறதும் மீன் குழம்பு எடுத்து வைக்கிறதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் வருவாரு அப்படின்னு சொல்லி மண்டை எடுத்து எல்லாம் வாட்டி அப்படியே சுத்தப்படுத்தி மண்டை மசுர போட்டுட்டேன். என்ன எல்லாம் குழம்பு வச்சு அந்த மனுஷன் வர்றாருல்ல. சொல்லுங்க எனக்கு இதெல்லாம் குறைச்சல். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அக்கா தங்கச்சி 6 பேருக்குமே பிள்ளை இல்லை. 6 பிள்ளை இல்லையா? எனக்கு அதுல குறைச்சல். பிள்ளையே இல்லை. 30 பூமியை சும்மா போட்டிருக்காரு. எப்படி தடுக்கா? உங்களுக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரியல. இல்ல இங்க யாரும் நல்லா விளைஞ்சு அறுத்துருக்கலாம். இல்ல ஒரு நாள் கூட ஆக்கிடும் இல்லையா? எல்லாமா பூரா தரிசா கிடக்கு. வீட்டு வராம எப்படி உங்ககிட்ட வந்து என்ன செய்ய? உங்ககிட்ட வரலாம்னு நினைச்சேன். நீ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டிருந்தேன். ஆமா அந்த டயத்துல. அதனாலதான் அங்கிட்டு வர முடியல. வந்த ஏதாவது ஒரு கோளாறு சொல்லுவீங்கல்ல. ஆமா வீட்டுல. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, நான் தான் இப்படி இருக்கேன்னா. ஆமா எனக்கு நான் நல்லா இருக்கேன்ல. எங்க அக்கா ஒருத்தி இருக்கா. சரி அவளை நான் எப்படி பச்சை? அவளுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப பச்சை. நீ பச்சை அவ வர பச்சையா? அக்கா 6 ஒரே மாதிரி இல்ல. ஆமா அவளும் பச்சை. சரி அவளாவது. ஆமா அவ வீட்டுக்காக மூடும்பாட வந்தாலும் என்னமோ தெரியல. சரி நான் அவளை கூப்பிடுவோம். மொத்தமா நாங்கள கலந்து கும்மி அடிக்கிறான். ஓடி
அடியா வீரான பார்த்தா 2 பேரும் மச்சான் தானா அப்ப அக்கா வச்சு 6 பேரு ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்து ஒரே மண்ணுக்கு வாக்கப்பட்டு நாங்க என்ன செய்ய பார்த்த மனுஷன் ராம்நாத் ராஜாமலாம் சக்கரத்தி ராம்நாத் போன மனுஷன் பேசாம அம்மிக்கிட்டு குதிரை அம்மிக்கிட்டு மாமனார் வீட்டு வளர்க்குறாங்க சக்கரத்தி ராம்நாத் ராஜாமா சக்கரத்தி எங்க குடும்பத்தை இருக்காங்க வாழ்த்துட்டு இருக்காங்க ஏங்கி அழுது தொண்டை காஞ்சி வச்சு நீராட்டு இருக்கட்டும் அக்கா சாரு வளர்க்கு சக்கரத்தையும் ஒன்றும் நாங்கள் வாங்கணும் மண்டபத்தை அருங்கணும் வாங்கி என்னுடைய மச்சாவா என்னுடைய மச்சாவே அந்த ஐயனார போல பாவரே அவ ஒரு வாதையில அவ அன்புதா அவ வளர்ந்துள்ள நிச்சமித்த நிறத்தில் என்னுடைய மாவோடு சன்னிதான நீரையிருக்க என்னுடைய மாவோடு ரெண்டு அக்கா கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்க ஏன் கூப்பிட்டாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீனும் எப்ப பார்த்தா வாய பொழுதுட்டே உட்காந்துருக்கீங்க. என்னப்பா ஏன் சாமி இங்கே இப்ப அப்படித்தான் இருக்கும். விடியாத பாட்டு வச்சுக்க எங்களை பார்க்க சலிக்க
அக்கா இங்க ஒருத்தரவனா ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுவாயா ஆக்காடி பாட்டு பாட மாட்டேங்கிறான் அக்கா கூப்பிட்டியே நானே பைத்தடிச்சுல இருக்கிறேன் என்னக்கா என்ன கூப்பிட்டேன் மரியாதை பேசுறீ கூப்பிட்டு அக்கா நம்ம 2 பேரும் தான் டான்ஸ் போய் கிடக்கா அவளை பாரு கொஞ்சம் குடு 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 குடுன்னு கிடப்பாரு ஏக்கா 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 நீ கல்யாணம் பண்ணானா கல்யாணம் பண்ண உழுது காய போட்டு இருந்தேன் உழுது காய போட்டு பாடுக்கா பாடு அந்த உழுத போட்டு அல்ல என் புருஷனை எல்லாரும் பார்த்தாலும் கண்டாலும் வர சொல்லணும் நீ வராதக்கா நீ வராதக்கோ உழுத
ஏன் 6 வாழ்க்கையில மனைவி போட்டீங்க? 6 வாழ்க்கையில மனைவி போட்டீங்க. நான் என்ன பண்ண போட்டேன்? அதெல்லாம் பாட்டு படிக்க வர நான் என்ன பண்ண போட்டேன்? என்ன உனக்கு சேட்டைனா ஒரு ராமநாத் ராசாமி மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்தோம்னா ஆர்வத்தையும் பார்த்து அக்கா ஒரு ராசாம இருந்தாலும் எவ்வளவு ஒரு மனசாட்சியா உங்களை பணிவா நான் சொல்றேன். என்ன பண்ணுவா? என்ன நமஸ்காரம் அடிக்கிறீங்க? என்ன நமஸ்காரம்? எப்படி சொல்ற? ஏன் கூப்பிடுற? அக்கான்னு மரியாதையை கூப்பிடுற? தகடப்படுற? அக்கான்னு சொல்லும் போது வடக்க கட்ட முடிய இவ அக்கான்னு சொல்லும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அரசு சோளத்துல 500 ரூபாய்க்கு என்ன அக்கா என்ன கூட நொன்னடி சண்டை கொஞ்சம் மாத்த வாழை பிடிக்காம செய்ய நான் கேட்கிறேன், ஒரு கிணறு இருந்தா அடிக்கடி வாங்கி உள்ள விட்டு இறக்கணும். அப்பதாயா தண்ணி விடும். அக்கா எதுக்கு இவ்வளவு ஆத்தாடுறீங்க? என்ன 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 பழைய நாங்க தான் சோத்தீங்கிறோம். அவனை அடிச்சு போட மட்டும் சொல்லிச்சுக்க என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? ஒரு ராமநாத ராசா மகன் எவ்வளவு அமைதியா நிக்கிறா. இவ அக்கா தங்கச்சி என்ன ஆட்டம் போடுறாளுங்க. இந்நேரம் உங்க வகுச்சி உங்க வகுச்சி இப்படியா? ஒரு பாஞ்சாலங்குறிச்சியுடைய பட தளபதியோட கொண்டாட்டி நீங்க. பாஞ்சாலங்குறிச்சி என்ன இருக்கா? ஏன் புரிஞ்ச வரப்பா இருக்கு? வெள்ளப்பா இருக்கா? 6 மாச காலமா ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு காதலிச்ச கோடியை விட்டு குறைச்சிக்கலாம். 1 லட்சம் குச்சி வச்சு கூட சொல்லிக்கலாம். என்ன மனது பாடு 6 மாசமா களை எடுக்க போனாலும் அந்த நினைப்பு எத்தனை நினைப்பு அதே மாதிரி சரி சரி என்னதான் நீ நினைக்கிறது? ராசி நடிப்ப கண்ணி கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் அந்த நினைப்பத்தை கையில குத்தாம புருஷன் நினைப்பத்தை அம்மா கடையிலுக்கு போனாலும் அந்த நினைப்பத்தை கையில குத்தக்கூடாது. அசிங்கமா நினைப்பாங்க. என்னன்னு கேட்கிறோம்ல. ஓ சரி சரி. அது மாதிரி கடையிலுக்கு போனாலும் அந்த நினைப்பத்தை சாப்பிட போனாலும் அந்த நினைப்பத்தை சரி சொல்றாங்க. பானை தூக்கிட்டு என்ன மாதிரி முத்தவளை வாடிங்க வா
வாடிங்க என்ன சொல்லுங்க என்ன சொல்றீங்க உங்களை பார்க்கணும் சந்தோஷப்படுத்தணும் இது எவ்வளவு ஆசையில வச்சிருக்கேன் இதுக்கு நான் பரவாயில்ல நையாதே செய்தி அவன் மட்டும் மட்டும் போடுறான் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு உன்னை பருதம் போல சொல்லுதடி என் கிளிமூக்கு மாம்பழமே கேட்க மனம் பூசுதடி செங்கரும்பு அங்க கட்டி செங்கரும்பு அங்க கட்டி ஆசைப்படுறான்ல இவரை ஒரு தடவை பிடிச்சாங்க ஆத்திர படு வேகப்படு கோவப்படு ரோசப்படு படு என்ன சூடு சொல்ல ஆமா அப்ப சின்னதை பார்த்துருப்பீங்க சின்னதை பார்த்துருப்பீங்க செய்யுங்க அவங்க செஞ்ச மாதிரி குடிமகனே நல்லா இருப்பா நல்லா என்ன உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு உங்களுக்கா உங்களுக்கு தெரியா கேட்குறேன் அங்கே எப்படி வளர்க்க சொன்னேன் அவங்கள பார்த்து அவளை பார்த்து அப்ப என்ன பண்ணி சைஸா சொல்றீங்க முடிய கெட்டு போயிருக்காமா பிடிக்க முடியல அப்பா அடக்க ஒருத்தர் ரொம்ப முக்கியம் சொல்லட்டுமா அப்பச்சிட்டால அப்பச்சி போருக்கு போறாரு போருக்கு போறாரு போர் போடலடா சண்டைக்கு போற வெள்ளக்காரோட சண்டைக்கு போறாரு அப்பச்சி வெள்ளக்காரோட சண்டைக்கு போறாரு. ஆமா சரியாக்கா
இல்ல. ஏன்னாக்கா ம். 7 வருஷமா பிள்ளை. ஆமா. அட கடவுளே, தாயே மாரியம்மா, காரியம்மா, பத்திரகாளி, பதினொன்றகாளி, அதெல்லாம் 11 காலி. உங்களுக்கும் நீங்க இருக்கும் இல்லையா? 7 வருஷமா பிள்ளை. ஆமா. பெரிய கற்பனை உங்களுக்கும் நீங்க இருக்கும் இல்லையா? ஏப்பா ஏன்னாக்கா உங்களுக்கும் இல்லைங்களாக்கா? வித்தியாசா குத்துக்கு தட்டுக்கிட்டு போயிடாதா பாய் பேர. நீ தான் குச்சிட்டு வெளியே போய் வெளியே சொல்லணும். பிள்ளைங்க பிள்ளையாக வேலைக்காரன் வேலைக்காரன் 7 ரூபா வீட வச்சிருக்கோம். ஏய், வேலைக்காரன் வேலைக்காரன் ஆகும். ஆமா, அதை நீ அப்ப அப்பிச்ச வெளியே சொல்லணும். ஐயோ, சாமனை பார்க்கவே இல்லையே. என்ன சொல்ற? நான் எங்கேயோ அப்ப சாமான கட்டேன். மரியா சொல்லு, கொண்டு பொருளை சொல்லு. சாமான் சாமான் சொல்லக்கூடாது. அப்பாவோட கத்தியும் அப்படி சொல்லு. மரியாதை பேசு. சரி, ஒரு சாமானை வெளியேடு பார்ப்போம். சின்ன சாமான் ஆனா தொழில் சும்மா நறுக்கு சுருக்கொண்டு எப்படா நான் பார்க்கவே இல்லை. ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்து பாருங்க. சும்மா கூலி என்ன சொல்ற? சிறக்க வந்தே தகச்ச கும்பல வந்து என்னடா உன் கும்பலடா உன் கேட்டடா ஏன்டா போயானே தகச்ச கும்பலுக்கு கூடி பேணியே சரி 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 ஆமா ஆமா சரி சரி வெரி டேய் ஆட்டு பாதியில் தான் சாமியா பாப்பாரு முடியதா சரி விட்டு ஓ சாமி சுத்தமா இருக்கு எப்படி 3 ரூபா எங்கேயோ வாங்கினேன் ஏன்னா ஒரு அப்புச்சிக்கு வேலை பார்க்கறதுக்கு நீ சந்தையில சாமான் வேலை பார்க்கிற சாமான் வச்சு வேலை பார்க்க மாட்டேன் சரி இந்த மாதிரி எவ்வளோ வேலை போச்சுட்டா சரி சரிப்பா எங்க காமிக்கிற இல்லாட்டி பாவம் காமி தள்ளி போடுவேன் காமிடு தூக்கி காமிடுறா நல்லா தெரியுது நல்லா தெரியும் என்ன வீர வீர வீச வேற தளபதி பழைய கட்சியை போட்டு எடுத்து பல கதை பாதி போகும் பாதி போவாது பார்த்தது இப்படியே சொல்ற வாய்ப்பு கூட காமிக்க காமிச்சுவேன் என்ன எதுலடா என்ன ஒரு நேரத்தில் பெரிய கொல்ல பையன் பெரிய எச்சிக்கா பையன் என்ன சொல்ற கண்ணுக்கு தெரியாதான் கேட்கிறேன் என்ன சொல்ற என்ன கேட்கிறப்படி ஒரு மணிக்கு எனக்கு அதுதான் எது உளுந்தவட ஓட்டவட உளுந்த வாய் கொடுக்கவுடனே எனக்கே கிடைக்க மாட்டேன் நம்பிக்கை போடுது அதில் வரைய ஓட்ட இருக்குங்க வரையில ஓட்டம் உளுந்த வர கையில போட்டு சங்கு தம்பி சங்கு சங்கு வாய் வைக்க போறாங்க போ எப்படி கூலி வாங்கி கொடுத்துட்டாங்க துண்டு துண்டு ஊரை நம்பி வெளி வாங்க எனக்கு குடிமகன் காசு போடுவாங்க வாங்க ஏச்சோம் கூடி கூடி போட விட்டு வச்சுக்கோங்க ஒரு ஊர் விட மாட்டேன் எல்லா ஊரும் இந்த மாதிரி போட படிச்சு மானத்தை கேட்டு வாங்க தொண்டா இருக்கு ஏன்டா அப்படி கத்துற அதான் போடுறாங்கல்ல சரி சொல்லு யாரும் உள்ள பேசுறாங்க
இன்னொருத்தன் எனக்குள்ள கூலிய பண்ணுறது கூலி இந்த போட்டா வாங்க தாய் மேல வாங்கக்கா அப்படி இதெல்லாம் புண்ணியம் வந்து காசு போடுங்க அது இல்லைன்னா தெரிஞ்சு அழைத்து நீங்களே போயிருங்க காலை ஒடிச்சே புரியுது ஏன் நோக்கம் வருது 150 ரூபா போடுங்க வீட்டிலே செத்து போயிடுறா பையன் இந்த பாதுகார என்னடா சொல்ற முடி வீர பண்ண முடியல அதனால ஆட்டா ஆட்டா செண்டு அடிக்குறேன் கூட்டெல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பாக கொடுங்க பாவம் முழு இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த நாடக கலா ரசிகர் மக்களுக்கும் இந்த நாடகத்தை அந்த சின்ன கருப்பணசாமிக்கு பிரார்த்தனை நடத்தி கொண்டிருக்கின்ற விழா பெருமக்களுக்கும் எங்களுக்கு மிக அருமையாக 2 நாட்களாக நடிகர்களுடைய முகத்தை பார்த்து ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்றது அங்குரிய தம்பி அவர்களுக்கும் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் என்னுடைய சார்பிலும் கலைக்குழுவின் சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அங்குரிய சகோதரர் புரண்டியைச் சேர்ந்த மார்நாடு அவர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலை நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றோம். வணக்கம். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா?